வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. குறிப்பாக +2 முடித்த மாணவர்கள் அடுத்து உயர்கல்வியை எந்த கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து படிக்கலாம், எந்த பாடப்பிரிவுகளை படிக்கலாம் என்பது குறித்த பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. குறிப்பாக வெளிநாட்டிற்கு சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் என்ஜினியரிங் எந்த கல்வி நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கலாம், மேனேஜ்மெண்ட் படிக்க விரும்பும் மாணவர்கள் வெளிநாட்டிற்கு எந்த நாட்டிற்கு செல்லலாம் என்பது உள்ளிட்ட உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வை சொல்லக்கூடிய, ஆலோசனை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. மாணவர்களாகிய நீங்களோ பெற்றோர்களாகிய நீங்களோ உங்களுக்கு வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ள திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக, கேள்விகளுக்கும் என்னுடைய சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக நமது அரங்கிற்கு கல்வியாளரும் யூரோப் ஸ்டடி சென்டரின் இயக்குனருமான திரு சிவராமன் வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். குறிப்பாக ஒவ்வொரு முறை ப்ரோக்ராமுக்கு வரப்போ ஒரு கருத்துக்களோட, ஒரு டேட்டாவோடு வருவீங்க. சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள், குறிப்பாக அந்த கல்வித்துறையில் நடக்கிற மாற்றங்கள் குறித்து நீங்கள் வருவீங்க. இப்போது என்ன தகவல் வந்திருக்கு சார் புதுசாக? இன்னைக்கு மார்னிங் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ட்ரெண்ட். நிறைய காலேஜஸில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 100% பிளேஸ் ஆயிருக்காங்கன்ற ஆர்டிக்கல் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. ஓகே, இதை தான் நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரெண்ட் ஆரம்பிச்சது இல்லைங்களா, அதுலேருந்தே நம்ம இதை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க, அதுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டை இழுத்து மூட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீ எத்தனை பேருக்கு தெரியும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்ன்றதே பல காலேஜஸில் கிடையாதுங்கிறத யாராவது நம்புவாங்களா? தமிழ்நாடு முழுவதும் பல டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு போய் விசிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது இப்போ. பட் இந்த நிலை இப்போ மாறணும். இது வந்து ஒரு கரெக்டான ஒரு நேரம் இதை பற்றி இப்போ பேசுறது. ஏன்னா இப்போ அட்மிஷன் டைமுங்கிறதுனால தயவு செஞ்சு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் தேர்ந்தெடுத்துருங்க. எல்லாரும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் மட்டும் படிக்காதீங்க. எல்லா கோர்சஸும் எடுத்து படிங்க. அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து படிங்க, புரிஞ்சு படிங்க. இதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே சார். குறிப்பாக வெளிநாட்டு கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ, இப்போ இன்ஜினியரிங்கை வெளிநாட்டில் படிப்பதற்கும் நம்ம நாட்டில் படிப்பதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளா, இல்லை வெளிநாட்டில் படிப்பதற்கான கூடுதல் சிறப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் இந்த NIT, IIT, IIM ஒதுக்கிறோம். ஐஏஎம் விட்டுருங்க, NIT, IITலாம் ஒதுக்கிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை தான் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. ஸோ யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கும் இங்கே இருக்கக்கூடிய தனியாருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். என்ன வித்தியாசம்? நீங்கள் புரிஞ்சு தான் படிக்க முடியும். மிகவும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் வகுப்புகளே எடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 2.5 3 மணி நேரம் தான் காலேஜ்லேயே அவங்க இருப்பாங்க. இதர நேரங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைமை இண்டஸ்ட்ரீஸில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுடைய ஓன் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, பப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க இண்டஸ்ட்ரியோட கனெக்டாக இருக்கிறதுனால அவங்க அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரி லெவலில் கற்றுக்கிறத சிலபஸில் அப்டேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே அது பவர் பாயிண்ட்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் ஆகுது. ரிவர்ஸில் வருது. எக்ஸாக்ட்லி. ஓகே, அப் டு டேட் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ரிலவென்ட் கரிக்குலமாக மாறுது. அண்ட் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கும். லேட்டஸ்ட்டு சிலபஸ் படிக்கும். இதுதான் நம்ம வந்து தரமான கல்வின்னு சொல்கிறோம். இப்போ நான் படித்த காலேஜே எடுத்துங்களேன், ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே ஒரு பல்கலைக்கழகம் வந்தால் நல்லா இருக்குமே ஓகே அப்படிங்கிற முனைப்புடன் ஆரம்பித்தது தான் நான் படித்த லிங்க்ஷோப்பிங் யூனிவர்சிட்டி இன் ஸ்வீடன். இன்னைக்கு QSல அது ஆல்மோஸ்ட் டாப் 100ல் இருக்குது. பட் இப்போ இங்கே என்ன சூழல் நிலவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய எம்டி கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு காலேஜ் வந்தது, சுற்றி ஜூஸ் கடையும் டீ கடையும் வருது. இந்த நிலை மாறணும். இண்டஸ்ட்ரி ரிலவென்ட் கரிக்குலம், இண்டஸ்ட்ரி கனெக்டட் கரிக்குலம், எக்ஸலண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கும்போது நிச்சயமாக ஒவ்வொரு மாணவனும், கல்வி பயிலும் ஒவ்வொரு மாணவனும் வெற்றி பெறலாம். என்னுடைய கேள்வியே தான், ஒரு படிப்பை படித்து அந்த மாணவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த கல்வி எதற்கு? என்ன பண்ண போறீங்க அந்த A4 சைட்ஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு? இன்னைக்கு யார் இந்த கம்பெனிஸ்லாம் உங்ககிட்ட என்ன கேட்குறான், நீங்கள் எவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கீங்க? 5 டிகிரியா, 2 டிகிரியா, 3 டிகிரியா கேட்குறாங்களா? இல்லையே, 2 கேட்டகரி தான், ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு. ஸோ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் நான் 15 வருஷமாக அந்த நியூஸ் 7 தொடக்கத்துலேருந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் நம்மளுடைய முதற் ஃபோக்கஸ். ஓகேங்க சார். சார், கேள்வியோட ராஜா விருதுநகர்லேருந்து இணைஞ்சிருக்கிறார். சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். பையன் வந்து 484 எடுத்திருக்கேன் சார். ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். ஓகேங்க.
அது பேச அடுத்து வந்து என்ன படிக்கலாம் சார்? அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன சார் இருக்கு? அவரு வந்து அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை படிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு சார். சரி சார், அதாவது அவர்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசும்பொழுது சார் அதற்குண்டான விடை நமக்கு கிடைக்கும். ஸோ அவருக்கு பிடிச்ச கோர்ஸ் மட்டும் இல்லாமல் நாளைக்கு வேலைவாய்ப்பு பெறக்கூடிய கோர்சஸ் ப்ளஸ் அவருடைய பொட்டென்ஷியல் எதில் இருக்குது, அதாவது அவருக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நேச்சுரலாக வருது, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஒவ்வொரு மாணவனும் நிச்சயமாக பெறலாம். அண்டு நிறைய பேர் இன்றைக்கி வந்து தோழர் புரிஞ்சு படிக்கிறது இல்லை. எஸ் சார். மனப்பாடம் செஞ்சு படிச்சிடறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இங்கே எக்ஸாமுக்காக காலேஜுக்கு எக்ஸாம், இது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். நீங்கள் உங்களுடைய எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்கன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எக்ஸாம். பட் ஆனால் எக்ஸாமுக்காகவே இன்றைக்கி கல்வின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க சார். சார் இப்போ நீங்கள் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க சார். குறிப்பாக பிடிச்சது, புரிஞ்சது, அந்த திறமை சார்ந்தது, வேலை வாய்ப்பு இருக்குது, இது மூணுத்துக்கும் நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்க சார்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிச்சது 50%. இப்போ இது எஜுகேஷனில் எடுத்தோம்னா நம்ம உயர்கல்வி இப்போ ஒரு +2 படிக்கிற மாணவருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இந்த பதில். நிச்சயமா. என்னென்னா அவர் இந்த +2 படிக்கிற மாணவர் எந்த அளவுக்கு பிடித்ததுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்போ நேற்றுக்கு நடந்த ஆஃபீஸில் நடந்த ஒரு சின்ன உதாரணத்தை வச்சே சொல்கிறேன். ஏன்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப தெளிவாக நமக்கு புரிஞ்சிடும். ஒரு அப்பா வந்தார், அவர் வந்து அவங்க பையனை பற்றி சொன்னார். அதில் நான் எல்லா மார்க்கையும் பார்த்தேன். மார்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, மேக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவருடைய ஆசை என்னன்னா, இந்த தம்பி சொன்னதே தான் அந்த பையனும் சொல்லியிருக்கான். அவங்க அப்பா அதே தான் என்கிட்ட சொன்னார். நான் எது சொன்னாலும் பையன் படிப்பான் சார், நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போட்டுருங்க சார்னார். மேக்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்தில் இருக்குது. ஸோ ஏரோநாட்டிக்கல் போட்டாச்சு, ஒரு சீட்டை போட்டுருங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டு அந்த பையனும் கிளம்பி போயிருப்பான். பட் நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா, இவனுக்கு ஏரோநாட்டிக்கல் உகந்ததா இல்லையான்றது நமக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு கல்வியாளர் வழிகாட்ட வேண்டிய கரெக்ட் இடத்துல. கரெக்ட். ஸோ சார் இல்லை சார், நான் அதை செய்ய மாட்டேன், உங்கள் பையனை கூட்டுவாங்க. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பத்தாது, அவனுடைய பொட்டென்ஷியல் என்னன்றதையும் பார்க்கணும். ஓகே. வராத படிப்பை எடுத்து கூட்டத்தில் ஒருத்தனா நின்று ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு என்னங்க, வர்ற படிப்பை எடுத்து நல்ல இன்ட்ரெஸ்டோட படித்து வாழ்க்கையில் வின் பண்ணுவது சுலபம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கோரிலேஷன், வெயிட், ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட். ஒரு குழந்தையால் எவ்வளோ தாங்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிட்டா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இன்றைக்கும் சொல்கிறேன் வின் பண்ணலாம், மாற்று கருத்தே இல்லை. பட் இங்கே என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எதிர் வீட்டு பையன் ஒரு கோர்ஸ் எடுத்து பெரிய ஆள் ஆயிட்டா, நம்மளும் அதே படி. நீ யாராவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படித்தா 50 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லிடுங்க, கியூ நிற்கும். நீங்கள் வேணான்னு சொல்கிற அளவுக்கு கியூ நிற்கும். ஸோ இதெல்லாம் ஒதுக்கி எறிஞ்சிட்டு க்ளீனாக அவனோட இன்ட்ரெஸ்ட், பொட்டென்ஷியல், ஃபியூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் பர்சன்டேஜ் கேட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் 50%, அவனுடைய பொட்டென்ஷியல் ஒரு 35%, ஃபியூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு 15%. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யுவர் வினருங்க. உங்களுடைய வெற்றி வாய்ப்பை யாராலும் தடுக்க முடியாது. ஓகேங்க சார். சார், குறிப்பாக நீங்கள் வந்து நிறைய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பீங்க, அங்கே இருக்கிற கல்வி முறைகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படி கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுடைய இந்திய கல்வி முறைகள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பல கல்வி நிறுவனங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி இருக்கிறப்போ நீங்கள் யூரோப் ஸ்டடி சென்டர், ஏன் யூரோப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சார்? கல்வி வியாபாரமாக பார்க்கப்படல. கல்வி எங்கே வியாபாரமாக பார்க்கலையோ இளைய சமுதாயத்திற்கு அது ஒரு வரப்பிரசாதம். கல்வி வியாபாரமாக பார்க்குற இடத்துல நானும் அந்த வியாபாரத்தை செய்து கமிஷனுக்காக நடத்தக்கூடிய விஷயத்தை நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். மாணவ மாணவிகளுக்கு பயனில்லாத விஷயத்தை, அது எவ்வளவு கோடியா இருந்தாலும் சரி, பயன் இல்லை என்றால் நான் செய்ய மாட்டேன். நம்ம தொடர்ந்து பேசலாங்க சார். பெங்களூர்ல இருந்து மோகனா இணைஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம் சார். எங்க பொண்ணு வந்துட்டு செகண்ட் பியூசி 74%. வாழ்த்துக்கள் மேடம். சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார், சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அவளுக்கு வந்துட்டு நான் சிங்கிள் பேரண்ட்டுங்க. ஓகே. அவளுக்கு என்ன எப்படி அவளுக்கு முன்னால எப்படி போறது எனக்கு மேக்ஸ் இருக்கா மேடம்? அவங்க மேக்ஸ் படிச்சிருக்காங்களா? மேக்ஸ் இருக்கு சார். தாராளமா மேடம். இப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன மேடம்? பிசிஎம்பி. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் தாராளமாக இன்ஜினியரிங் ரிலேட்டட் இல்லை மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஷீ கேன் பிளான் மேடம், ஃபார் ஷுவர். அவங்க என்ன படிக்கணும்னு சொல்கிறாங்க?
ஓகே, இணைப்பில் தடங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க எப்படி சார் யூரோப் ஸ்டடி சென்டரை கான்டாக்ட்? எங்களுக்கு பெங்களூர் ஆஃபீஸ் இருக்குது, கீழே அந்த நம்பர் இருக்குது, தாராளமாக அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஸோ அதான் திரும்ப அதே பாயிண்ட் தான். அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்காம, இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சியில் பயோடெக்னாலஜி படிங்க, கெமிக்கல் படிங்க, ஃபிசிக்ஸ் படிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த கீழே இருக்கிற நம்பரில் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங். இப்போது நிறைய கவுன்சிலிங்கில் வந்துட்டு நீங்கள் இந்த கோர்சஸ்க்குலாம் இந்தியாவிலே படிங்கன்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, எல்லாரும் வாங்க 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 ஃபாரின் 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 டவுன் பஸ் மாதிரி ஏற்றிட்டு போய் இறக்கி விடுற வேலைலாம் இங்கே இல்லை. அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா? அண்ட் ரெண்டாவது மிக முக்கியமானது தோழர், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ஒன்று பார்க்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானது சார். இன்னைக்கு கல்வியாளர்கள் நேரலையில் பேசுகிறாங்க, இன்ஸ்டாகிராமில் பேசுகிறாங்க, இவங்க லோன் வாங்கி கொடுத்துருவாங்களாம். இவங்க லோன் வாங்கி கொடுத்துறாங்கன்னே வச்சுங்க, யாருங்க திருப்பி கட்டி போடுறேன்? ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் எஜுகேஷன் லோன்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அது ஏன் வேலையா? இல்லை நான் பண்ண முடியுமா? இப்போ நான் சிவராமன் சொல்லிட்டாருன்னு எஸ்பிஐ லோன் கொடுத்துருமா சொல்லுங்கள்? ஸோ படித்த பேரண்ட்ஸே இதையெல்லாம் நம்பி ஏமாறும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. நாங்கள் எப்போவுமே சொல்கிறது யூரோப் ஸ்டடி சென்டரில், ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். தாத்தா பாட்டி சொத்தை விற்று ஃபாரினில் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்மியாக செலவு பண்ணி நிறைவான கல்வி பெறுவது தான் ஸ்மார்ட்னஸ் சார். ஏன்னா இப்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கல்விக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் மாறுது. இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் லெஸ் அப்படிங்கிறீங்க, அது எப்படி சாத்தியம் சார்? பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதான் நாங்கள் யூரோப்பில் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் தான் ப்ரைஸ் பண்ணுறோம். சீட்ஸ் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே இருக்கிற NIT IIT மாதிரி காம்படிஷன் கிடையாது. ஓகே, ஒரு கன்வீனியண்ட்டாக 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால் அனுப்ப முடியும், அதை அனுப்பிட்டுருக்கோம். இங்கே ஒரு மாணவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது வெளிநாட்டு, அங்கே வந்து அதுக்கான கட்டமைப்பு வசதிகள் இருக்குது. இதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை என்ன பண்ணணுங்க சார்? அந்த வாய்ப்பை பிரிட்ஜ் பண்ணுறது தான். அதாவது நல்லா கேட்டீங்க, யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, இங்கே இந்த சேலஞ்சஸ் இருக்குது. எக்ஸலண்ட்டாக பிரிட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் லாஸ்ட் 15 இயர்ஸாக. வருடம் கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்களை கிட்டத்தட்ட நம்ம வந்து அனுப்பிட்டு இருக்கிறோம் நேர்மையான வழியில். அண்டு நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு வந்து சொல்கிறது என்ன தெரியுங்களா? சார் இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் வாரம் பாருங்க 2 வெபினார் பண்ணுறேன், லைவ் வெபினார், 2 யூடியூப் லைவ், 2 இன்ஸ்டாகிராம் லைவ். இதுவே எத்தனை லைவ் ஆச்சுங்க வாரத்துக்கு? 6 நாள் தான் ஒர்க்கிங், 6 நாளும் லைவ் பண்ணுறோம். இது இல்லாமல் உங்களை மாதிரி பெரிய தொலைக்காட்சிகளில் நேரலை நிகழ்ச்சிகள் பண்ணுறோம், காலேஜாக போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். பட் ஆனால் உண்மை என்னென்னா, இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது மக்களிடையே கொண்டு போய் இன்னும் முழுசாக சேரலை. 5% மக்களுக்கு கூட இலவசமாகவும் ஒரு 2-3 lakhsல நீங்கள் போய் ஃபாரினில் படிக்கலாம், அதுவும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் படிக்கலான்றது மக்களுக்கு தெரியாது சார். குறிப்பாக இன்ஜினியரிங்கை நீங்கள் பல நாடுகளில் படிக்கலாம் அப்படின்னாலும், நான் ஏற்கனவே நம்ம அந்த கேள்வியிலேருந்து காலேஜ் கிட்ட போயிருந்தோம், யூரோப் நாடுகளை நீங்கள் ஏன் சஜஸ்ட் பண்ணுறீங்க சார்? கல்வி வந்து பிஸ்னஸ் கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து நான் பர்பஸ்ஃபுல்லாகவே 16 வருஷமாக ஒரு மாணவனை கூட இந்த UK அயர்லாண்டுக்கு நம்ம அனுப்புனதில்லை. ஏன்னா நீங்கள் ரொம்ப அந்த வாய்ப்புகளே சுருக்கி பேர்லேயே யூரோப்னு தான் சுருக்கிட்டீங்களா சார்? எக்ஸாக்ட்லி, ஃபோக்கஸ் யூரோப் ஸ்டடி சென்டர் இஸ் த ஃபோக்கஸ். நம்ம என்ன ஒரு அப்ராட், ஓகே UK போகிறீங்களா UK போங்க, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சிங்கப்பூர், நோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரிஸ். இப்போ நான் ப்ரமோட் செய்வதை இந்தியாவில் எவரும் ப்ரமோட் செய்ய மாட்டார்கள். என் வார்த்தைகளில் ஏன் சார் சுருக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணுறதே அப்படி தான். ஃபோக்கஸ் ப்ளஸ் நாங்கள் இதில் தான் எக்ஸ்பர்ட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பையனை எனக்கு ரெஃபர் பண்ணுறீங்க, எனக்கு என்னோட தோழர் எனக்கு சிவராமன் தெரியும், நாங்கள் நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம், பிரதர் கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அவருக்கு பட்ஜெட் பிரச்சனையே இல்லை, மார்க் சூப்பராக இருக்குது, அவரோட இன்ட்ரெஸ்ட் US தான், ஆனால் நான் யூரோப் தான் ப்ரமோட் பண்ணுறேன். என் பதில் என்னவாக இருக்கும்? உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை கிடையாது, ஃபேமிலி வைஸ் உங்களுக்கு ஓகே, தம்பி நல்ல மார்க் வச்சுருக்கான், அவனுக்கு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி US கிடைக்குது, தாராளமாக US போங்கன்னு சொல்லுவேன். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அது US உகந்ததாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு. ஆனால் நான் US தான் போவேன், கடன் வாங்கிட்டு போவேன், தப்பு இல்லை. நான் US தான் போவேன், எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு மார்க் பெருசாக இல்லை, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி ப்ராப்ளம். இங்கே 2 தான் பிரச்சனை. ஓகே, இங்கே நீங்கள் வந்து கண்ட்ரிக்காக யூனிவர்சிட்டி அண்ட் கோர்ஸை தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களை நம்புங்க, உங்கள் ஸ்கில் செட்டை நம்புங்க, அப்படிங்கிறத தான் நம்ம ஆணித்தனமாக பதிவு செய்கிறோம். அண்டு இது மக்கள் புரிஞ்சுக்கணும். பட் இன்றைக்கி நிறைய புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கி நிறைய மெசேஜஸ் நமக்கு வருது, சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாது. இப்போ லாஸ்ட் நிகழ்ச்சியில் நம்ம அப்ராட் மெடிசன் பற்றி பேசியிருந்தோம், இந்த 1 year மாஸ்டர்ஸ் பற்றி பேசியிருந்தோம், எவ்வளோ நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்.
அண்ட் இன்றைக்கும் சொல்கிறேன், எந்த நீங்கள் அப்ராட் எஜுகேஷன் நிகழ்ச்சி வேணால் பண்ணுங்கள், எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்களேன். அப்ராட் எஜுகேஷன்னால பார்ட் டைம் ஜாபில் கை நிறைய சம்பாதிக்கலாம், படித்து முடிச்சோன்னே உங்களுக்கு வேலை கிடச்சிரும், நாங்கள் பார்த்துக்குறோம். ரெண்டாவது கண்டிப்பாக வேலை சொல்ல பிறகு உங்களுக்கு பிஆர், உங்களுக்கு சிட்டிசன்ஷிப், இதே தான் பேச்சு. நாங்கள் இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை எதுலையாவது பதிவு செஞ்சுருக்கோமா? இல்லை. நாங்கள் சொல்கிறது என்ன, டெக்னாலஜி படிங்க. நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து பாருங்கள், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், ஹைட்ரஜன் டெக்னாலஜிஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் மற்ற ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டடி வீசாங்கிற பேரில் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கூட்டுட்டு போகலாம், கூடியே ஸ்பௌஸ் வீசா அவைலபிள், டிபெண்டன்ட் வீசா அவைலபிள். இவங்கள மாதிரியான ஆட்களால் தான் ஸ்டூடெண்ட் வீசா கெட்டு குட்டிச்சோராக போனது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நாங்கள் பாருங்களேன், 25-26 வயசுக்கு மேலே எடுக்கவே மாட்டோம். ஓகே, எடுக்கவே மாட்டோம். வீசா அவங்களுக்கு கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. கிடைக்காதுன்னு நான் எங்கேயும் பதிவு செய்யலை, சிரமமாக இருக்குது. நான் இந்த ஸ்பௌஸ் வீசா, டிபெண்டன்ட் வீசா, நன்றி வணக்கம் என்னை விட்டுருங்கன்றோம். நமக்கு நம்ம இங்கே எதுக்கு உட்காந்துருக்கோம்? we are to send students who are interested to study. family relocationக்குலாம் இங்கே வேலை இல்லை. ஓகே, அதுதான். that is why we maintain high visa success ratio. சார், குறிப்பாக நீங்கள் என்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் அதிகமான ஒரு கவனத்தை கொடுக்குறீங்களா? அது ஏன் சார்? மொத்தமாகவே மேஜராக 3 படிப்புகள் தானே, மருத்துவம், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், லைஃப் சயின்சஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா மருத்துவம் தவிர்த்து எல்லா படிப்பிற்கும் நீங்கள் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போகலாம். ஏன் இந்த மருத்துவம் தவிர்த்து? ஏன்னா இது பெரிய டாபிக் சார். அதான் நம்ம பேசிட்டோம், பல விஷயங்கள் நம்ம இப்போ இவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாலும் இந்த மக்கள் இந்த எம்பிபிஎஸ் அப்ராடை நிறுத்தவா போகிறாங்க? கிடையவே கிடையாது. இன்னைக்கும் பாருங்க, நல்லா ஏதாவது என்ன கூட விடுங்க, நல்லா குவாலிஃபைட் டாக்டர்ஸே இதில் எவ்வளோ டேஞ்சரஸ், கிட்டத்தட்ட 10-11 வருஷம் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம மக்கள் கேட்கவா போகிறாங்க? இன்றைக்கும் பாருங்களேன், ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் அப்ராடுக்கு மெடிசன் படிக்க போயிட்டு இருக்காங்க. திரும்பவும் நான் பதிவு செய்கிறேன், உலகத்திலேயே சிறந்த இடம் மெடிசன் படிப்பதற்கு இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். சில பேர் ஒத்துக்கலாம், சில பேர் எனக்கு அகெயின்ஸ்டாக பேசலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு மனசில் பட்டதை பேசுகிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. ப்ளஸ் அப்ராட் மெடிசன் வேணான்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாஸ் பர்சன்டேஜ். 80க்கு விட 80% ஃபெயிலியர். அப்ராட் போய் மெடிசன் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதும்போது இன்னும் பல ரீசன்னால தான் நம்ம மெடிசன் அப்ராட் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. அதுலேயுமே இப்போல்லாம் ஷாக்கிங்காக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த அப்ராட் எஜுகேஷன் எக்ஸாம் ஒன்று இருக்கு இல்லையா, FMGE, அதை முடிச்சுட்டு இந்தியா வந்த பிறகு இன்டர்ன்ஷிப் கிடைக்கணும். அந்த இன்டர்ன்ஷிப் இல்லாமல் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம் தமிழ்நாட்டில். அஃபிஷியல் டேட்டா என்கிட்ட இல்லை, பட் ஒரு தம்பி இன்ஸ்டாகிராமில் பதிவு செஞ்சிருந்தார். இப்போ இந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க படித்து முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கான் வீட்டில், இன்டர்ன்ஷிப் போஸ்டிங் இல்லாமல் 2 இயர்ஸாக. இவர்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறது? இந்த பிரச்சனையை முடிக்காமல் இன்னும் மேலும் மேலும் அப்ராட் மெடிசன் படித்து என்ன பண்ண போகிறோம்? ஓகேங்க சார், அதுதான் சார். இப்போது இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, நம்மளுடைய இந்திய மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் படிப்பது ஃபீஸ், நம்ம அந்த கட்டணம் சார்ந்து ஃபீஸ் சார்ந்து எந்த அளவுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பொருத்தமாக இருக்குது சார்? முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது சூப்பர் கேள்வி. ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் 2 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, சென்னையிலையும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும். இன்னைக்கு சென்னை ஃபீஸ் மேலே போயிடுச்சு. ஓகே, 6 lakhs வேணும் மேக்ஸிமம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் சென்னையில் படிக்கிறது. 6 lakhs. ஓகே, பட் இதே கோர்ஸஸை யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் ஒரு 3 to 4 lakhs பேச்சுலர்ஸில் நீங்கள் படிக்கலாம். மற்ற செலவுகள்லாம் இருக்குமே, அதெல்லாம் லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. பட் நீங்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இங்கே சென்னையில் படிக்கிறதுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பேச்சுலர்ஸ் படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கே சென்னையில் 30,000 per year ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, நான் அதை சொல்ல வரல. இங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் கம்பேர் பண்ண போனீங்கன்னா ஓகே, அதில் கிட்டத்தட்ட சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது எங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியல. அதான் தொடர்ச்சியாக நம்மளால் முடிந்தவரை இயன்றவரை மக்களிடையே சந்தித்து இந்த நேரலையிலையுமே சரி we create awareness. ஓகே சார், இவ்வளோ இருக்கிறப்போ இப்போ இங்கே ஒருத்தருக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைக்கிறது அப்படிங்கிறது இங்கே ஓரளவுக்கு கிடைக்குது நம்ம தமிழ்நாட்டில். இதை தாண்டி அவருக்கு ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னா அவரால் ஃபீஸ் கட்ட முடியும், அவரால் இங்கே ஒரு நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, இதை தாண்டி அவர் ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னா என்ன ரீசனை நீங்கள் கூடுதலாக? நல்ல கல்வி கிடைத்துட்டா யூரோப் ஸ்டடி சென்டர் எதற்கு? ஓகே, அதுலயே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்றதுனால? சந்தேகம்லாம் இல்லைங்க, இட்ஸ் ஆல் எவிடென்ட் இல்லைங்களா? 83% இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அன்எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடிய நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஓகே, இதெல்லாம் நேஷனல் லெவல் ப்ரூவன் டேட்டா வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் வேலை செய்கிறோம். இப்போ எல்லாருக்கும் தரமான கல்வி கிடைச்சு எல்லாரும் நல்ல பொசிஷனில் இருந்தா நான் வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்திருப்பேன் இல்லைங்களா? இப்போ நான் எதுக்கு இப்போ இவ்வளோ பண்ணுறேன்? நான் மெடிசன் பண்ணல இல்லைங்களா, அப்ராடுக்கு நான் அனுப்பலையே.
எது தேவையான மெடிசன் உலகத்தில் சிறந்த இடம் படிப்பதற்கு இந்தியா. ஓகே. ஸோ ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் புரிஞ்சு படிக்கணும். பட் இது எல்லாத்துக்கும் அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் அப்டேட் ஆகணும். இந்த ப்ரொஃபஸர் அப்டேட் ஆகிறதுக்கு அந்த காலேஜ் ஓனர்ஸ் இவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஓகே. நான் இங்கே ஆசிரியரை மட்டும் குறை சொல்ல வரல, டைம் மட்டும் இல்லை, அதற்குண்டான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸும் அந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய ஆசிரியர்களுடன் ப்ரொஃபஸர்ஸ் கூட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பல ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நேரம் எங்கே இருக்குது, அதற்குண்டான ஃபினான்ஷியல் சூழல் எங்கே இருக்குது. ஸோ அவங்க அப்டேட் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்டேட் ஆகாதனால இன்றைக்கும் ஸ்டூடெண்ட்ஸு ஹைதர் அலி காலத்து சிலபஸை இன்னும் நம்ம படிச்சுட்டோம். திரும்பவும் அதை தான் சொல்லுவேன், ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் நோமர். நீங்கள் கேட்கலாம் ஆஸ் எ நெறியாளர், சார் நீங்கள் எப்படி இது சொல்லுவீங்க, இன்றைக்கும் பல ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்களே. இருக்காங்க. அது யாருனால? அவங்க சொந்த முயற்சி. அவன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் ஆகுது. பட் ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் நம்ம பசங்களுக்கு கொடுத்து எக்ஸலண்ட் ப்ரொஃபஸர்ஸ் கிளாஸ் எடுத்து இண்டஸ்ட்ரி கனெக்டடாக இருந்தால் ஒவ்வொரு மாணவனும் வெற்றி பெறலாம். இந்தியாவிலேயே நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்டு வைட் அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம். இன்றைக்கி நீ இப்போ போட்டிருக்க மைக்கு கூட இருக்கு, சின்ன மைக்கு, இது கூட ஃபாரின் ப்ராடக்ட். இது இன்றைக்கி தான் இந்த நிலை இருக்குது. இதெல்லாம் மாறுறதுக்கு நம்ம தரமான கல்வி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஓகேங்க சார். இப்படி வெளிநாட்டுக்கு சென்று குறிப்பாக யூரோப்புக்கு சென்று அவங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் சார்? கண்டிப்பாக படிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு கோர்ஸுக்கு மட்டுமே 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த இன்டேக் போகிறாங்க. எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க, ஃபினான்ஸு ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அஃப்கோர்ஸ் மாஸ்டர்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், எல்லா கோர்ஸஸும் படிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸில் மேனேஜ்மெண்ட்டில் ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 lakhs per year onwards. சார் எங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட் இருக்கணும் அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டி சஜஸ்ட் பண்ணுறோம் மேனேஜ்மெண்ட்டில். இல்லை சார் எங்களுக்கு வந்து ஒரு டாப் பிஸ்னஸ் ஸ்கூல் வேணும், ஒரு ஹை ரேங்கிங்கில் பிஸ்னஸ் ஸ்கூல் வேணும்னா அதற்குண்டான பிஸ்னஸ் ஸ்கூல் சஜஸ்ட் பண்ணுறோம். பட் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்னும் போது கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லாமே அவங்கவுங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவங்கவுங்களுடைய ஃபினான்ஷியல் சூழல் இதை பொறுத்து தான் இருக்கும். பட் எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் சூழலில் வந்தாலுமே நாங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லுவோம், ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்த உடனே எல்லா ஆஃபீஸ்க்குள்ளே போன உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்கள் ஸ்கூல் என்ன மார்க்கு எல்லாம் கேட்டு முக்கியமாக ஒரு சின்னதாக ஒரு 2 லைன் இருக்கும். உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறார், ஓகே, உங்கள் பட்ஜெட் என்ன, உங்கள் அம்மா எங்கே வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் இந்த நிறுவனம் பார்க்கும். ஓ அவங்க அப்பா பிஸ்னஸ், அம்மா ஒர்க்கிங், ஓ பையன் இந்த ஏரியாவிலேருந்து வரான், ஸோ அமௌண்ட்டு பிரச்சனையே இல்லை, தலையில் கட்டு, அவன் தலையில் ஆஸ்திரேலியாவை ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு ஒரு பில்லை போடு, நம்ம 4 லட்ச ரூபா தூக்கி பாக்கெட்டில் கமிஷனை போடு. இதுதான் இங்கே வேலை. எங்கள் ஆஃபீஸில் பாருங்கள், உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறார், நீங்கள் என்ன பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நம்ம கேட்குறதே கிடையாது. அவன் ப்ரொஃபைல் எது பெஸ்ட்டு, கம்மியாக செலவு பண்ணி நிறைவான கல்வி எப்படி பெறலாம், அதுக்கு தானே மக்கள் யூரோப் ஸ்டடி சென்டர் வராங்க. அதுக்கு நீ இந்த எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மின்னு சொல்ல வரல. ஓகே, ஒரு பையன் போட்டான் நீ கமெண்ட்டு, சார் நீங்கள் சொல்கிறீங்க நான் நெதர்லாண்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தேன் அதிகமாக இருக்குது. ஆமாம் தம்பி, நெதர்லாண்ட்ஸ், ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட், இந்த கண்ட்ரிஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம் தான். இப்போ ஜெர்மனியோ, ஆஸ்திரியாவோ, பெல்ஜியமோ, ஃப்ரான்ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருவாரியான யூனிவர்சிட்டிஸ் ஃப்ரீ எஜுகேஷன், ஓகே, ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அனலைஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். சார் இப்போ நீங்கள் இருக்கிற ஐரோப்பிய நாடுகள்லேயே உள்ளே இருக்கிற பல நாடுகளுக்குள்ள நீங்கள் இந்த மாணவருக்கு இல்லை இந்த கல்வி சூழலுக்கு அவருடைய அப்படின்னு பார்த்தா கூட அவங்களுடைய வருமானம் என்னன்னு பார்த்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல். கண்டிப்பாக. ஆனால் அது நல்ல நோக்கத்தோடு நம்ம அது அணுக வேண்டிய தோழர். நம்ம போய் அந்த பசங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி இன்னைக்கு அப்ராட் எஜுகேஷனில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் இறங்கிருங்க, நீங்கள் லைஃப் செட்டில்டு, அவங்களுடைய வைடூரியம்லாம் இருக்கும், நீங்கள் பேக்கில் போட்டு வந்துடலாம், இப்படி தானே ப்ராமிசஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. பட் அப்ராட் லைஃபுங்கிறது எவ்வளவு சேலஞ்சிங் போயிட்டு வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நான் நிகழ்ச்சி சொல்லும்போது எவ்வளவு சேலஞ்சிங்கிறது தெரியும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ப்ராப்பரான ஒரு அப்ரோச்சில் வந்து நம்ம அவங்கள வந்து கைட் பண்ணணும். அண்ட் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் போன வாரம் கூட அவங்க ஒரு மிகவும் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த ஃபேமிலிக்கு. அந்த பையன்கிட்ட நான் 15 நிமிஷம் பேசுகிறேன். எதுக்கு பேசுகிறேன், தம்பி வீட்டு சூழல் சரியில்லைப்பா, உன் ப்ரொஃபைல் நல்லா தான் இருக்குது, அப்பாவுக்கு ஒரு 2 years டைம் கொடு, என்ன நீயும் ஒர்க் பண்ணு, பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டான், ஓகே, நீயும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்க, அப்பாவும் உனக்கு 2 years சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டில் எதுவும் நீ போய் ஆர்குமெண்ட் பண்ணாதப்பா, உனக்கு இது செஞ்சு கொடுக்க முடியலையேன்னு அந்த பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு சூழல் மாறும், அதுக்கப்புறம் நீ செய்யலான்னு. அந்த பையன் சரி சார், ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். நான் சொன்னேன், தம்பி உனக்கு 21 வயசு ஆகுது, வீட்டில் அவ்வளோ ப்ரெஷர் போடாது, அப்பா கொஞ்சம் பணம் ரெடி ஆகிடுன்றாரு, யூ வெயிட் அண்ட் டூ அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி அனுப்புகிறோமே. நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு பேச்சா?
இதெல்லாம் ஒரு விஷயமா? நம்ம லோன் வாங்கி கொடுத்து அந்த ஃபேமிலி கஷ்டப்படும்ல நாளைக்கு. நம்ம எல்லா விஷயத்துலையும் யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா? நமக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவங்களுக்கு அந்த ஒரு பையனோ பொண்ணோ ப்ளஸ் அந்த ஃபேமிலி ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி தான் அவங்க பிளான் பண்ணணும். பட் இன்றைக்கி இதை பற்றிலாம் யார் யோசிக்கிறா? எங்கே எவனை தள்ளி விட்டு என்ன கமிஷனை அள்ளலாம், இதானே இங்கே வேலையே. இந்த நிலை மாறணும் தோழர். இந்த அப்ராட் எஜுகேஷனில் எனக்கு ஒரு சூப்பர் பவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா, இந்த கமிஷன்ன்ற ஒரு விஷயத்தை ஒழிச்சு கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது அப்ராட் போகக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் வெற்றி பெறலாம் இந்த கமிஷன்ன்ற ஒரு விஷயத்தை தூக்கி குப்பையில் போட்டேன். பட் எங்க 20% இருந்த கமிஷன் தோழர் நீ 35% வந்து நிற்கிது. அதாவது 10 லட்சம் உங்கள் அப்பா ஃபீஸ் கட்டுறாருன்னா 3,50,000 ரூபாய் உங்களுக்கு கமிஷனா என்னதுங்க வந்துடுது. தரம் தாழ்ந்து எவ்வளோ யூனிவர்சிட்டி குவாலிட்டி ஒரு குப்பை மாதிரி கீழே போயிட்டே இருக்கும், கமிஷன் என்ன ஆகும்? மேல் நோக்கி போகும். ஓகே, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. பட் நம்ம எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் இதை பற்றிலாம் தெரியல. ஓகேங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாங்க சார். நேயர்களே, யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் அடுத்த சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காணத்தம். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. சார், குறிப்பாக மாணவர்கள், வெளிநாட்டிற்கு செல்ல விரும்பும் மாணவர்கள், குறிப்பாக நான் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், மேனேஜ்மெண்ட்டுக்காக வெளிநாட்டுக்கு செல்ல விரும்பும் மாணவர்கள் எதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் சார்? நல்ல பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கணும். இந்த பிரைவேட் இந்த குப்பையெல்லாம் தூக்கி போடுங்க. அப்ராட்ல இருக்கிறதுலாம் ஓகே, வேலைக்கே ஆகாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த கண்ட்ரிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறுத்திடும். ஓகே, அண்ட் இந்த மாஸ்டர்ஸ் 2 இயர்ஸ் இருக்கணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட்லி நீங்கள் அப்ராட் எஜுகேஷன் பிளான் பண்ணுறீங்களா, நீங்களாவே அப்ளை பண்ணிக்கிறீங்களா, நோ ப்ராப்ளம், வாழ்த்துக்கள். இன்னொரு நிறுவனம் மூலியமா அப்ளை பண்றீங்களா, நோ ப்ராப்ளம். எங்க மூலியமா அப்ளை பண்றீங்களா, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் அவர்கள் விருப்பம். நீங்க எங்க கிட்ட தான் வரணும்லாம் யாருமே இங்க வந்து சொல்ல முடியாது, தவறு. ஆனா யாராவது ஒருத்தங்க நாங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம், எங்க கிட்ட ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டபால் ஓடி போயிடுங்க அந்த இடத்த விட்டு. அவங்க கிட்ட இருந்து போயிடணும், அவங்க கிட்ட இருந்து ஓடி போயிடணும். ஓகே, ஃப்ரீ சர்வீசஸ்னா யூஸ்லெஸ் யூனிவர்சிட்டிஸ். ஓகே, தரமில்லாத ஒரு தரமற்ற மோசமான பயனற்ற பல்கலைக்கழகங்கள். ஓகே, நீங்க அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட அவங்க அனுப்புறாங்கல்ல இந்த கமிஷன் பேஸ் பண்ணி, அவங்க பசங்களை அனுப்புவாங்களான்னு கேளு. மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லு. உங்க ஸ்லாப் சிஸ்டத்துக்காக எது 5 பேர் சேர்த்து விட்டா ஒரு கமிஷன், 10 பேர் சேர்த்து விட்டா ஒரு கமிஷன், இது தவறு அல்லவா? உங்களுடைய மல்டி லெவல் மார்க்கெட்டிங்க்கு எங்க பசங்க தான் கிடைச்சாங்களா? நீங்க இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் எஜுகேஷன் ஃபேர் போடுவாங்க, அதுல பாருங்களேன், ஜெர்மன் ஃபிளாகு, ஸ்வீடன் ஃபிளாகு, நெதர்லாந்து ஃபிளாக்லாம் இருக்காது. யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா. ஏன்னா அங்கே தான் ஃபீஸ் அதிகம். ஃபீஸ் அதிகம்னா உங்களுடைய எது அதிகமாயிடும், கமிஷனும் அதிகமாயிடும். இவ்வளோதான் விஷயம். ஸோ ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்களா, அவங்க கிட்ட ப்ராசஸ் பண்ணாதீங்க, நீங்களே கூட ப்ராசஸ் பண்ணிக்கிங்க, நோ ப்ராப்ளம். ஃப்ரீ சர்வீசஸ்னா தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகம். இதை ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, நிறைய செலவு பண்ணாதான் நிறைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கும்.
நிறைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கும்போது எங்களுக்கு வேலை கிடைச்சிடும் இப்படி நினைக்கிறதே தவறு. நீங்கள் கட்டுற அதிக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அதிக குவாலிட்டி இருக்குன்றது நினைக்கிறதே தவறு. ஓகே சார், இப்போ மாணவர்களும் பெற்றோர்களும் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறாங்க? இனிமேலும் இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கான்செப்ட். எந்த சேஞ்சும் இல்லைங்க. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டீங்களா? எந்த சேஞ்சும் இல்லை. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் சேஞ்சஸ் வேணால் சொல்லலாம். ஓகே, இன்றைக்கும் பாருங்களேன், பேச்சுலர்ஸ் வந்து பேசுகிறாங்க, நிறைய பேர் இல்லை, சில பேர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாமே ஓகே, பட் நீங்கள் சவுத் இந்தியன் மீல்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸ் எல்லாமா கிண்டி கொடுக்க முடியும்? இங்கே யோசிச்சு பாருங்க. நம்ம இங்கே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், 3D பிரிண்டர்ஸ், என்னங்க நேனோ டெக்னாலஜி, இந்த அடுத்த லெவல் டெக்னாலஜியை நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது பார்த்துட்ருக்கோம். பட் நம்ம ஒன்றும் பாருங்களேன், இந்த சாப்பாடு, துணி யார் துவைப்பா, வார்டன் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, இந்த மாதிரி கேள்விகளுக்குள்ளேயே நம்ம ஒன்றும் சுற்றி வந்துட்டு சார். இன்னும் எப்படியெல்லாம் மாணவர்கள் எப்படியெல்லாம் அந்த எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது கல்வி, உயர்கல்வி, அதை செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் எப்படியெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்ன மாறணும் சார்? ஸ்டூடெண்ட் அவுட் ஸ்போக்கனாக இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு, அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்றதே தான் செய்யணும்னு நான் சொல்ல வரல. பேரண்ட்ஸோடைய கருத்துக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் இரு சேர இணைந்து வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகணுங்கிற. இதுக்கு இடையில யூரோப் ஸ்டடி சென்டரோட வேலை என்ன? எங்களுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரியான கோர்சஸை மேட்ச் பண்ணி கொடுக்கறது தான். நான் இந்த ஃபர்ஸ்ட் பிரேக் முன்னாடியே ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் என் பையன், இந்த பையன் மேக்ஸில் பாவம் கம்மியாக வாங்கியிருக்கேன். மார்க் கம்மியாக வாங்குறது தப்பில்லை, ஆனால் தெரிஞ்சே போய் பார்த்துக்கலான்னு இறக்குறது தான் பிரச்சனை. ஓகே சார், இத்தனை வருஷத்தை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருட அனுபவம் கொண்டவர். யூரோப் ஸ்டடி சென்டர் அப்படி நீங்கள் திரும்பி பார்க்குறப்போ இதுவரையும் நீங்கள் இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் நீங்கள் செஞ்சுருக்கிற மாற்றங்கள், எவ்வளோ மாணவர்களை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க, இப்போது இருக்கிற அவங்க ஃப்யூச்சரை பார்த்து உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைச்சிருக்கும், அந்த அனுபவங்களை பகிர்ந்து. நிச்சயமாக அதே மாதிரி இப்போ நாங்கள் அனுப்புகிற ஒரு மாணவனோ மாணவியோ வெற்றி பெறும் பொழுது அது எங்களால் தான் சொல்கிறது மிகவும் தவறு. நீங்களும் காரணம் தானேங்க சார், அது உங்களுடைய பெருந்தன்மையாக இருக்கு. வெறும் ஒரு அட்மிஷன் விசா சப்போர்ட் கொடுத்துட்டா அவங்க நம்மளால தான் வின் பண்ணிடுவாங்களா? அந்த பையன் பொண்ணு எவ்வளோ போய் எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி படித்து வின் பண்ணுறாங்க. வேணா நீங்கள் சொல்கிறதுக்காக 0.00001% எடுத்துக்கலாம் சார். இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது ஒரு கைடன்ஸ், அந்த பக்கம் போங்கன்னு திசை காட்டுறது பெரிய விஷயம் சார், அது பெரிய ரோல். ஓகே ஃபைன், வி அக்செப்ட் இட். இன்னுமே நாங்கள் இன்னும் இதை சிறப்பாக செய்யணும், இன்னுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். அதனால தான் 6 லைவ் பண்ணுறோம். இந்தியாவில் சொல்லுங்கள், ஒரு கம்பெனி சொல்லுங்கள், 6 லைவ் பண்ணுறோம் நிகழ்ச்சிகள், தொடர்ச்சியாக நேரலை நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். இது வந்து இந்த MBBS கன்சல்டன்ஸ் மாதிரி இந்த சீசன் டைமில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது இல்லை. நாங்கள் 365 டேஸுமே வி கிரியேட் அவேர்னஸ். இங்கே விஷயம் என்னென்னா, மாணவர்களுக்கு பயனில்லாத விஷயத்தை செய்து பணம் சம்பாதித்து இந்த நிறுவனம் நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதே சமயத்தில் பேரண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறவங்க சார் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாருன்னு நினச்சிக்க வேண்டாம். ஓகே, எனக்கு 100 ஸ்டாஃப் மெம்பர் இருக்காங்க, வி ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஆனால் அது எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்கு தரம் தாழ்ந்த கமிஷன் கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பக்கூடிய வேலையை நான் செய்ய மாட்டேன். இவ்வளவு ஏன், எங்கள் ஆஃபீஸுக்கு இன்டர்வியூக்கு வராங்கன்னா அவங்க அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நான் பொலைட்டாக அந்த ப்ரொஃபைலை தவிர்த்துற பார்ப்பேன். என்னால் அவங்கள சேஞ்ச் பண்ண முடியல. ஓகே, அவங்க அந்த கமிஷன் மாடலுக்குள்ளேயே ஊறி இருக்காங்க. நம்ம மாடலே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, அதனால் இந்த துறை சார்ந்து இருப்பவர்களை நான் தேர்ந்தெடுப்பதில்லை. எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் புதுசாக இருந்து நாங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு போனோம். ஓகே, அதுதான் அவங்களுடைய மனப்பான்மையும் மாறணும். ஏன்னா சார் உங்களை பற்றி நான் கேட்கணும் சார், இவ்வளோ விஷயங்கள் கல்வியில் மாற்றம் வேணும், ஒரு சரியான ஒரு ஏன்னா கல்வி தான் அவங்களுடைய வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்த போகுது ஒரு ஃபேமிலியோட. நிச்சயமாக கரெக்டாக சொன்னீங்க. எஸ், அப்போது கல்வியாளர்களுக்கு இது போன்ற வெளிநாடுகளுக்கு மாணவர்களை அனுப்புகிறவங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் சார்? இப்போ நீங்கள் பாருங்களேன், எனக்கு 15-16வது ஆண்டு எனக்கு நெறியாளர்கள் தம்பி மாதிரி ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் என்னுடைய துறையில் ஒரு நண்பர்கள் கூட எனக்கு கிடையாது. ஓகே, நான் ஒரே கேள்வி தான் கேட்பேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறேன்னா, இந்த மெடிசன் அப்ராட் விட்டுருக்கேன், கனடா போகாதீங்க, US போகாதீங்க நம்ம எங்கேயாவது சொல்கிறோமா? எந்த கண்ட்ரிக்கு வேணால் போங்க, டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போய் படிங்கன்னு சொல்கிறேன், கம்மியாக செலவு பண்ணி படிங்கன்னு சொல்கிறேன், பகுதி நேர வேலை வாய்ப்பை பண்ணி ஃபியூச்சரை கோட்டை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன், ஸ்கில் செட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், வேலை வாய்ப்பு வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குன்றேன். இதுதான் நம்ம சொல்கிறது. மற்றவங்க சொல்கிறது அப்படியே ஆப்போசிட். நாங்கள் லோன் வாங்கி கொடுக்குறோம்,
நிறைய சம்பாதிக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக வேலை வாங்கிடுவீங்க, பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு எந்த ஃபீஸும் கொடுக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம், வாழ்க்கை எங்கேயோ போயிடும். சரி, இப்போ நீங்கள் லோனு பற்றி சொல்கிறீங்க. எஜுகேஷனல் லோன் அப்படிங்கிறது இங்கேயே இருக்குது. இங்கேயே படிக்கணும்னா கூட எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கலாம் விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் அவ்வளோ அதை வாங்க வேண்டாம், வாங்க வேண்டாம்னு சொல்ல வரல. அதாவது நம்ம சக்திக்கு மீறி ஓகே எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி அப்ராட் போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிற. ஓகே, அப்படியாச்சும் மாறிடாதா? அதாவது அந்த லோனை தாண்டி நம்ம வளர மாட்டோமா? அது வீட்டு ஃபினான்சியல் சூழலை பொறுத்து. இப்போ அந்த பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சி அவனால் அனுப்ப முடியும், அவங்க வீட்டை பாதிக்காத அளவுக்கு. நீங்கள் ஆனால் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி ஃபாரின் போனாதான் செட்டில் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி நல்ல இடத்துக்கு போனால் ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சரி, அந்த பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் கிளியராக சொல்லிட்ட பிறகு அவங்க வீட்டை டிசைட் பண்ணுறது தான். இப்போ அவங்க ஃபினான்சியல் சூழல் ஓகேன்னா நான் அவனை நிறுத்தவா போகிறேன்? சொல்ல வேண்டியது யார் கடமை? ஓகே, ஒரு கல்வியாளராக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸை கட்டிட்டு போயிடுங்க, நீங்கள் பார்ட் டைம் பண்ணி செகண்ட் இயர் ஃபீஸ் கட்டிடலாம், ஓகே உங்கள் மந்த்லி லிவிங் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் அதிலே பேமெண்ட் பண்ணிடலாம். இப்படி நம்பி போன ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க? ஓகே, இதெல்லாம் தவறு அல்லவா? இப்போ 10 ரூபா செலவாகுதுன்னா 12 ரூபான்னு சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அப்போ தான் அவன் ப்ரிப்பேர் ஆவான். ஓகே, அதுக்கு நடுவில் இன்ஃப்ளேஷன் இருக்குது, டாலர் ருபி ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்க சார். சார், இப்போது யூரோப் ஸ்டடி சென்டர் வெளிநாட்டிற்கு குறிப்பாக யூஜி படிப்பதற்காகவும் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்காகவும் இதெல்லாம் தாண்டி வேறு என்ன சேவைகள்லாம் நீங்கள் செய்கிறீங்க சார்? இப்போ நிறைய புது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மோகன். சூப்பர் கேள்வி இது. ஆக்சுவலாக இப்போ நான் இத்தனை ஆண்டுகளாக நமக்கும் இந்த யூஜி பிஜி மட்டுமே பார்த்து சரி ஓகே அடுத்து என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம், இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி பிஜிக்கு அனுப்புகிறோம், பேரண்ட்ஸுக்கு கிளாரிட்டி கொடுக்குறோன்றதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2+2. அதாவது இங்கே 2 ஆண்டு இந்தியாவில், ஓகே, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் 2 இயர்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு 2 டிகிரியும் கிடைக்கும், இந்தியன் டிகிரி ஆஸ் வெல் ஆஸ் யூரோப்பியன் டிகிரி. எங்கே சேருவாங்க சார்? எதுலங்க? இங்கே இந்தியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, 2 இயர்ஸ் இங்கே, ஓகே, 2 இயர்ஸ் அங்கே, 2+2. ஓகே, இது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செமஸ்டர் அப்ராட் ஆக்டிவிட்டீஸ். இப்போது ஒரு 2 மந்த்ஸுக்கு மட்டும் ஒரு 45 days to 60 days இந்தியாவில் சொல்லிக் கொடுக்க முடியாத மாடியூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை ஒரு ஹைட்ரஜன் டெக்னாலஜி, இது பற்றி படிக்கிறதுக்கு ஒரு 45 daysக்கு மட்டும் அங்கே போயிட்டு வருவாங்க. இது சூப்பர், இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார், அதாவது மெயின் பிக்சர் மாஸ்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் பார்க்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட். ஓகே, இது 3வது, இது 2 சொல்லிட்டேன். 3வது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஸ்ரீலங்கா, இப்போ அடுத்து நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் நம்மள மாதிரி யோசிக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட்டு, நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம், குறிப்பிட்ட விஷயத்தை தான் செய்வோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களோட இப்போ நம்ம வந்து பயணிக்க 2027 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்ரீலங்காவில் அதற்கு உண்டான வேலைகளை முடிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸையுமே நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இப்போ நான் ரீசெண்டாக யாழ்ப்பாணம் போயிருந்தேன். ஓகே, அவர்கள் தமிழ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, அங்கேயே இருக்கலாம் போல் இருந்துச்சு. நிறைய பேர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சது. அவங்களுமே பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போய் படிக்கிறதுக்கு. அங்கேயும் ஆஸ் யூஷுவல் இதே இந்த யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அங்கேயுமே நம்ம வந்து இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கடல் தாண்டி யூரோப் ஸ்டடி சென்டருடைய பயணம் இந்தியாவை தாண்டி 2027 நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 10 பேர் என்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்ரீலங்காவிலேருந்து. ஸோ கண்டிப்பாக கடல் தாண்டி எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். நமக்கும் இந்த மாதிரியான புதுமையான விஷயங்கள் செய்யும்பொழுது இன்னும் நிறைய ஒரு கிளாரிட்டி, இன்னும் நிறைய கான்டாக்ட்ஸ், இன்னும் நிறைய வந்து ஒரு ரீச் இந்த மக்களிடையே நம்மளால் வந்து கொடுக்க முடியும். நமக்கு வந்து அது ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தானே, இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தானே, எல்லாமே ஒன்று தானே, ஸ்டூடெண்ட்ஸ். முடிஞ்சால் தான் நல்லது செய்கிறோம். ப்ளஸ் நம்ம வந்து சோஷியல் சர்வீஸ் செய்யலை, என்ன நம்ம சார்ஜஸ்ன்றதை ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எந்த தவறான வாக்குறுதிகளும் கிடையாது. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பையனை அனுப்புகிறோன்னு வச்சுங்க, அந்த பையன் அங்கே சூப்பராக வின் பண்ணிட்டான். என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்து? சிவராமன் சூப்பர், யூரோப் ஸ்டடி சென்டர் சூப்பர், யூரோப் சூப்பர், எல்லாமே சூப்பர். ஓகே, தலைவர் அங்கே போய் படிச்சிருக்க மாட்டார், காலேஜுக்கே போயிருக்க மாட்டார், முழு நேரம் பகுதி நேர வேலை வாய்ப்பு செஞ்சுருப்பார், இல்லை எதையோ ஒன்று. யார் மேலே பழி போடுவாங்க? உங்கள் மேலே. சிவராமன் சரியில்லை, யூரோப் ஸ்டடி சென்டர் சரியில்லை.
நாங்கள் அப்போவே அங்கே போயிருப்போம், இவர் தான் இங்கே போக சொன்னார். பிறர் மேலே பழி போடுவதே எல்லாரும் சொல்ல வரல. சில பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் பழி போடுவாங்க. அவங்களோடலாம் வந்து தள்ளி வந்துடுது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி. அதான் நான் இந்த நேரலையில் பதிவு செய்கிறேன். ஒரு மாணவன் வெற்றி விட்டாலும் சரி, வெற்றி பெற்றாலும் சரி, இல்லை வெற்றி அடையலனாலும் சரி, அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஒரு அட்மிஷன் விசா வாங்கிறதுக்கு உண்டான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டேட்டர் தான் நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அதான். ஸோ அதுக்கு மேலே இவங்க நம்ம லைஃப்பை மாற்றிடுவாங்க, என்னங்க நம்ம அங்கே போய் கால் வச்சாலே போதும் தலைகீழ லைஃப் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் முற்றிலும் தவறு. அண்ட் ப்ளஸ் 5 நிமிஷத்தில் எல்லாமே ரஜினிகாந்த் படத்தில் மாறுற மாதிரி, சூப்பர் ஸ்டார் சார் படத்தில் மாறுற மாதிரி எல்லாம் மாறாது. நீங்கள் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் செதுக்கணும். ஒரு சிலையை, ஒரு கல்லுலேருந்து சிலையாகிற மாதிரி. ஓகேங்க சார். சார் இப்போது யூரோப்பில் போயிட்டு அங்கே போயிட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க குறிப்பாக ஃபினான்ஸ் சார்ந்து, நிதி சார்ந்து அவங்க அப்பா அம்மா இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கணும், எதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும்? நிச்சயமாக. இப்போ சூப்பர் கேள்வி. இப்போ பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது. பேச்சுலர்ஸில் ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது. 3.5 lakhs per yearலேருந்து ஸ்டார்ட் ஆகும். லிவிங் எக்ஸ்பென்சஸ் 30,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த கணக்கெல்லாம் போட்டு அவங்களுக்கு எப்படி சூட்டபுளாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேச்சுலர்ஸ் அவங்க பிளான் பண்ணிக்கலாம். இன்னும் திரும்ப சொல்கிறேன், 3வது வாட்டி சொல்கிறேன், சென்னையில் படிக்கிறத விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் பேச்சுலர்ஸ் படிக்கிறது குறைவு. ஓகே. ஒன்று. ஆனால் என்ன சிறப்பு, கூடுதல் சிறப்புன்னா புரிஞ்சு மட்டுமே படிக்க முடியும். ஓகே. ப்ராக்டிக்கல் எஜுகேஷன். அதே மாதிரி உங்களுக்கு மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ. ஃப்ரீனா எல்லாம் ஃப்ரீ இல்லை, எஜுகேஷன் தான் ஃப்ரீ. லிவிங் எக்ஸ்பென்சஸுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ்லேருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகும். லிவிங் எக்ஸ்பென்சஸ் 30,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஆல் டுகெதர் மாஸ்டர்ஸ் படித்து முடிக்கிறதுக்கு பேர் மினிமம் 13-14 lakhs ஆச்சும் கண்டிப்பாக செலவாகும். ஓகே. மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரீ எஜுகேஷனாகவே இருந்தாலும் சரி. தயவு செஞ்சு யாரும் இந்த நேரலையில் பார்க்குறவங்க வந்து நம்ம வந்து சிவராமன் சார் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துருவாரெல்லாம் தயவு செஞ்சு யாருமே நம்பாதீங்க. நாங்கள் வாங்கி தான் கொடுக்குறோம். ஆனால் 1000 பேரில் மிஸ்டர் மோகன் 15 பேருக்கு கூட ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. நம்ம இங்கே நேரலைக்காக ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறோம், அதை வாங்கி கொடுக்குறோம், என்னை நம்பி வாங்க, நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இங்கே விட முடியாது. அதெல்லாமே வெற்று காகிதங்கள் தான். ஸோ இந்த பட்ஜெட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ணணும். அண்ட் மேலும் அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும்போது அவங்க ஆஃபீஸ்க்கு வரலாம், இல்லை கீழே இருக்கிற நம்பருக்கு வெபினார் அப்படின்னு டைப் பண்ணால் கூட எங்களுடைய அப்கமிங் ஃப்ரீ வெபினார் லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். எவ்ரி சண்டே, எவ்ரி வெனஸ்டே அந்த நேரலையிலுமே அவங்க பங்கு பெற்று அவங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே they can get the answers. ஓகேங்க சார். சார் அப்படி இந்த தருணம் வந்து சரியான நேரமாங்க சார்? எல்லா தருணமே சரியான விஷயத்தை உங்களுக்கு பெறுவதற்கு அனைத்து நேரமே சரிங்க. நம்ம வந்து இது சீசன் டைம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே. 24/7 எங்கள் ஆஃபீஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஒவ்வொரு பேரண்ட்டும் வர்றாங்க. எங்களுடைய விஷயம் என்னென்னா, எங்கள் ஆஃபீஸுக்குள்ளே அவங்க வர்றாங்கன்னா அவங்க அப்ராட் போகிறாங்க போகலன்றது ரெண்டாவது. இங்கே வந்ததுனால அவங்க ஒரு சின்ன சந்தோஷமாச்சும் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கற்றுக்கிட்டோம், ஏதோ ஒரு விஷயம் அட்லீஸ்ட் செங்கன் கண்ட்ரீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அவனுக்கு உண்டான அவன் தம்பி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அசம்ஷனில் இருந்தார் அப்படின்னா அதை நிவர்த்தி செய்கிறோம். எல்லாமே டேட்டா பேஸ்டு. டேட்டாவோட தான் நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், டேட்டாவோட தான் எஸ் நோ சொல்கிறோம். இங்கே எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கெல்லாம் இங்கே வந்து வேலையே கிடையாது. ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு வருஷம் முன்னாடி எல்லா கண்ட்ரிஸ் அடித்து வீசாவில் அடித்து நொறுக்கிட்டாங்க இல்லையா? இப்போ எல்லாரும் செக் ரிப்பப்ளிக்கில் நீங்கள் படிக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா? ஜெர்மனியில் ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் 15 வருஷமாக பண்ணுறோம். நீங்கள் ஏன் திடீர்னு எல்லாரும் இந்த கண்ட்ரிஸ்குள்ளே வந்தீங்க? சரி, எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்தாங்க, சந்தோஷம்தான். வந்து ஏதாவது மாறுதல்கள் இருக்கா? இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, இதை தான் ப்ரமோட் பண்ணுறது. ஏன்னா அங்கே தான் கமிஷன். இதனாலேயே இப்போ ஜெர்மனிலேருந்து பல ஆயிரம் பேர் இந்தியாவுக்கு டிபோர்ட் ஆகுறாங்க. அந்த ஒரு பிரைவேட் கல்லூரியில் படிச்சுட்டு அது ஒரு ஹைபிரிட் கிளாஸ் ஆகும், பாதி ஆன்லைன் பாதி ஃபிசிக்கலா. ஓகே. ஜெர்மன் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லிட்டான், நான் அவனுக்கு ஃபிசிக்கலாக படிக்கிறதுக்கு தான் வீசா, நீ ஆன்லைனில் படிக்கிறதுக்கு எதுக்கு வீசா? ரிஜெக்ட் பண்ணி இன்னைக்கு எல்லாரும் டிபோர்ட் ஆக வேண்டிய சூழல். ஆயிரக்கணக்கான மாணவ மாணவி. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் கூட அந்த நோட்டீஸ் வரலையே. ஏன் வரல? நாங்கள் ப்ரமோட் பண்ணுறது டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். இந்த தரம் தாழ்ந்த கமிஷனுக்காக பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் நெவர். ஓகே. 99.99%. சார், இப்போ யூரோப் ஸ்டடி சென்டர் வழியாக யூரோப்புக்கு போயிட்டு இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் படிக்க விரும்பும் மாணவர்கள் அவங்களுக்கான தகுதிகள் என்ன சார்? இன்ட்ரெஸ்ட்.
ஓகே. வீட்டில் ஃபண்டிங் பிரச்சனை இல்லை, தம்பி நல்ல மார்க் வச்சிருக்காங்க, ஆனால் அவனுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தம்பி வேண்டாண்டான்ருவேன். ஓகே. மார்க்கில் சார், மார்க்கில் என்ன தகுதி சார்? மார்க் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரியான மார்க் இருந்தாலுமே மோரார்லெஸ் நம்மளால ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து மார்க் அதிகமாக இருக்கிறவங்க பெரிய மேதாவிகள் என்றும், மார்க் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுமே நான் தவறுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதை ஒரு மதிப்பீடா நீங்க வைக்கல? நான் வைக்கல, யூரோப்பும் வைக்கல. சில காலேஜஸ் வச்சிருக்காங்க, வேற வழி இல்லை. ஏன்னா லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் வருது, அதுல இருந்து எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேச முடியாது. ஸோ ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. ஆனா மார்க்கின் அடிப்படையில் நான் எந்த மாணவனையும் கிளாசிஃபை செய்ய மாட்டேன். ஏன்னா இங்க 62% வாங்கினவன் அங்க போய் சூப்பர் டாப்பராக கூட வந்திருக்கான். ஓகே. ஸோ நான் எந்த ஸ்டூடெண்ட்டுமே ஓ இந்த தம்பி பிரைட் ஸ்டூடெண்ட், ஓ இந்த சிஸ்டர் வந்து இந்த குழந்தை வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நீ யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்னங்க பிரைட் ஸ்டூடெண்ட்டு நம்ம முத்திரை கொடுத்துறதுக்கு இந்த மார்க்கின் அடிப்படையிலையா? அவசியமே கிடையாது. அது முற்றிலும் தவறு. எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இரு வகைப்படும். படிக்க விருப்பம் இருப்பவர்கள், படிக்க விருப்பம் இல்லாதவர்கள். அப்படியே பிரிச்சிடலான்றீங்க? அவ்வளவுதான். சரி, படிக்க விருப்பம் அவனை எதுக்குங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும்? அவனுக்கு வேற எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, அவன் அந்த ட்ராக்கை பார்க்க போறான். வை வி ஷுட் ஃபோர்ஸ் இட்? ஓகேங்க சார். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம அவங்கள எதையுமே பண்ண சொல்றது இல்லை. சார், யூரோப் ஸ்டடி சென்டரின் சாதனைகள்னா என்ன சொல்லுவீங்க சார்? சாதனைகள்னா 15 வருஷமா மக்களுக்கு பயனற்ற விஷயத்தை செய்யறது இல்லை. அதுவே பெரிய விஷயம். ஆமா ஆமா. நீங்க இந்த ஃப்ரீ சர்வீசஸ்னு எத்தனை பசங்க வாழ்க்கைகள் சின்ன பின்னமா இருக்கு. நீங்க கேட்கலாம், அப்ப கூட சில பேர் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்களே. ஆமா, அவங்களுடைய ஓன் எஃபர்ட்டுங்க. அது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்கு இல்லையா? அவன் வின் பண்ண தானே செய்வான். ஆனால் நாங்கள் 100 பேரோட இன்டர்வியூ யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ 101வது இன்டர்வியூலேருந்து திருப்பி இப்போ பப்ளிஷிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திருப்பி அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இவங்கெல்லாம் யார்? நாங்கள் அனுப்பிச்சவங்க. அங்கே படித்து இன்னைக்கு கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்வியூஸ் நான் போட்டிருக்கேன். ஓகே. இன்னும் நிறைய பேர்லாம் பேசுகிறாங்க, நாங்கள் 15 வருஷமாக இருக்கிறோம், 20 வருஷமாக மெடிசன் அனுப்புகிறோம், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க. நான் எந்த டேட்டாவும் பார்க்கல, நான் எந்த ஒரு இன்டர்வியூமே இவங்களோட யூடியூப் சேனலில் பார்க்கல. சும்மா இந்த வாய் வார்த்தைகளுக்கெல்லாம் இனிமேல் மதிப்பு கிடையாது. யூ ஹேவ் டு ஷோ டேட்டா, யூ ஹேவ் டு ஷோ ரியல் ப்ரூஃப். இப்போ நான் 15 வருஷமாக இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, வாட் ஹேவ் ஐ டன்? அந்த ஒரு 100 பேரோட இன்டர்வியூ சான்று அல்லவா? நம்ம அவங்கள பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அமைச்சிருக்கோமா இல்லையான்னு அதில் தெரிஞ்சிடும். அவங்க என்ன யூனிவர்சிட்டி படிக்கிறான்னு அவங்க சொல்கிறாங்க, ஃப்ரீ எஜுகேஷனில் போயிருக்காங்களா இல்லையான்னு அவங்க சொல்ல போகிறாங்க. அவங்க இன்றைக்கி எந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பேரை லிங்க்டின் ப்ரொஃபைலில் போட்டால் கூட உங்களுக்கு அதற்கு உண்டான டீட்டெயில்ஸ் வர போகுது. ப்ளஸ் இன்றைக்கி என்னை தவிர இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யார் சொல்லுவா? இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அப்ராடில் பார்ட் டைம் பண்ணாதீங்கன்னு ஒரு கம்பெனி சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி நேரலையில் வந்து ஓப்பன் சேலஞ்ச் விடுறாங்க. ஏன்னா அது வியாபார யுக்தி. பார்ட் டைமில் கை நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஏமாற்றி தான் நீங்கள் அனுப்புறீங்க. இதான உண்மை. பார்ட் டைம் ஜாப் டேபிள் ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்காக நம்ம ஃபாரினுக்கு போகிறோம். அது அவனுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாரின் போகலைங்க. ஐ பெக் டு டிஃபர். நம்ம பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு ஃபாரின் போகல, நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபாரின் போகிறோம். ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு இல்லை. ஓகே. இவங்க பாவம் இவங்களை மிஸ்கைட் பண்ணி அங்கே அனுப்பிச்சிடுறாங்க. ஓகே. அவங்க அப்பா அம்மாவை மேலும் ட்ரபிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவம் பசங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணுது. ஓகே. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். பட் இதெல்லாம் எதுக்கு? உங்கள் வீட்டு ஃபினான்ஷியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணி டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படித்து ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை பெறுங்க. சார், இப்போது இவ்வளோ விஷயங்களை நீங்கள் சொன்னதை வச்சு மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டு உங்ககிட்ட வந்து நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் எப்படி உங்ககிட்ட வரணுங்க சார்? ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்கு, அதில் காண்டாக்ட் பண்ணலாம். இதெல்லாம் நம்பர்லாம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் யூடியூப் பேஜ் இருக்கு, எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. சும்மா ஒரு 5 ரீல் பார்த்தா கூட நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான கம்ப்ளீட் கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஓகே. அதை பேஸ் பண்ணி தே கேன் பிளான் ஃபர்தர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிளாரிட்டி. கிளாரிட்டி வந்துருச்சுன்னா ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங். ஆஃபீஸ்க்கு வாங்க, ஃப்ரீ கவுன்சிலிங், 90 மினிட்ஸ் பேசுவோம். ₹1 கூட கவுன்சிலிங்க்கு சார்ஜ் வாங்க மாட்டோம். ஓகே. அவங்க எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இது பண்ணலாமா வேணாமா, இப்போ பண்ணலாமா அப்புறம் பண்ணலாமா, பேரண்ட்ஸ் எப்படி தயாராகணும், என்னென்ன கோர்சஸ்க்கு எலிஜிபிள், என்னென்ன கோர்சஸ்க்கு நாட் எலிஜிபிள், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றோம் வித் சயின்டிஃபிக் டேட்டா. ஓகே. தம்பி இது நீ கோர்ஸ் படி,
நீ இந்த கோர்ஸ் படி. சயின்டிஃபிக்கலாக வி நீட் டு அப்ரோச். அப்போ தான் வி கேன் கிவ் கிளாரிட்டி. மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்னங்க சார்? இல்லை, அவங்களாம் வயசில் பெரியவங்க, நம்ம அவங்கள அட்வைஸ் பண்ணுற லெவலுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். கல்வியாளராக நீங்கள் சொல்ல விரும்புவது எல்லாரும் பண்ணுறதே நம்மளும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதிர் வீட்டு பையன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிச்சிடான்னா நம்ம பையனையும் அதுலேயே படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல நான் முரண்படுறேன் ஆக்சுவலி. அண்ட் பையனோட இன்ட்ரெஸ்ட்டையும் என்னன்னு உள்வாங்கிக்குங்க. இன்னைக்கு அதே மாதிரி நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம பசங்களை படிக்கணும். நம் பணத்தை மட்டுமே குறி வைக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்ந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை நாளைக்கு வர சொல்லாது. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார், இப்போ நீங்கள் வந்து யூரோப் ஸ்டடி சென்டர் மூலயமா ஐரோப்பிய நாடுகள் வந்து சிறந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்கள் சிறந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. எதெல்லாம் நீங்கள் கவனித்து சொல்லுவீங்க சார்? இன்னும் அந்த கல்வி நிறுவனங்களை சார்ந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க தொழிற்சாலைகளோடு அவங்க இதுவாக இருக்கு. இன்னும் என்னென்ன கூடுதல் விஷயம்? மிக முக்கியமானது தொழிற்சாலைலாம் கூட 2வது 3வது தான். அது வந்து பணம் சம்பாதிப்பதற்காக அந்த கல்லூரி அவங்க நடத்தலை. இப்போ ஒரு கல்லூரி நடத்துறீங்கன்னா 2 விஷயம் தானே. ஒன்று என்னது? தரமான கல்வி மாணவர்களுக்கு கொடுக்கும், ஒரு சேவை மனப்பான்மை. இன்னொன்று அடிச்சு தூக்கி பணம் சம்பாதிக்கும். அவ்வளோதான். இது 2 தவிர வேற ஏதாவது இருக்குமா கல்லூரியின் நோக்கம்? சொல்லுங்க. அவ்வளோதான். நீங்கள் கல்லூரியின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. கல்லூரியின் நோக்கம் தெரியாமல் சேர்ந்துட்டு ஐயோ இப்படி பிரச்சனை ஆயிடுச்சே அப்படி பிரச்சனை ஆயிடுச்சேன்னு நினைக்கிறது தவறு. கல்லூரியின் நோக்கம் அறிந்து, கல்லூரியின் எண்ணம் அறிந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை போடுங்கன்னு சொல்கிறேன். ஓகே. பணமே குறிக்கோளாக இருக்கக்கூடிய கல்லூரியில் போய் படிக்காதீங்கன்னு சொல்கிறேன். குவாலிட்டி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கல்லூரியில் போய் படிங்கன்னு சொல்கிறேன். புரிஞ்சு படிங்கன்றேன். ஓகே. இதில் நான் சொல்கிறது எதுலையுமே முரண்பாடான கருத்துக்கள் இருக்க வாய்ப்பே இல்லை இங்கே யாருக்குமே. ஏன்னா எல்லாருமே இதுதானே செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. சார், இதை தாண்டி இப்போ நம்ம கல்விக்குன்னு அங்கே போகிறோம், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் இருக்க போகிறோம் அப்படின்னா அந்த நாட்டோட சூழல் எப்படி இருக்குங்க சார்? இப்போ இருக்கிற இந்த போர் பதட்டம் இப்படியெல்லாம் இருக்கிறப்போ இந்த நாடுகள்லாம் எந்த அளவுக்கு நமக்கு பொருத்தமான ஒரு நாடுகள்? இப்போது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே. இப்போது யுக்ரைன் எம்பிபிஎஸ்ன்னு ப்ரமோட் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்க, யுக்ரைன் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோலேருந்து எடுத்துட்டு மற்ற கண்ட்ரிஸ் பேரை வச்சுட்டாங்க. இவங்க யுக்ரைனுக்கு அனுப்பியிருந்தக்கூடிய மாணவர்களின் நிலை என்ன இல்லைங்களா? போர் வந்த பிறகு இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல. அந்த படித்த பசங்க அங்கே போய் அங்கேருந்து அவங்களாவே வேற காலேஜ் ஷிஃப்ட் ஆகி எவ்வளவு இன்னல்கள். நாங்கள் எல்லாமே டெவலப்டு கண்ட்ரிஸ், ஷெங்கன் கண்ட்ரிஸ், இதை மட்டும்தான் நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். அண்ட் நாங்களே ஒரு கண்ட்ரி அன்சேஃப்னா நாங்களே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். நாங்களே அதெல்லாம் ப்ரமோட் பண்ண மாட்டோம். நான் 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்கள் அனுப்பக்கூடிய கண்ட்ரீஸில் இமி அளவும் இன்றைய தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நாங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸை க்ளோஸாக ஃபாலோ அப் பண்ணுறோம். எனி சிக்கல், எனி பிரச்சனைகள் நாங்களே அதை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறோம். ஓகே. மீனிங் ஸ்டூடெண்ட்ஸோடைய சேஃப்டி தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கில் செட்டு மற்ற எல்லா செட்டும். ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சேஃப்டி தான் எங்களுடைய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. சார், இப்போ நீங்கள் ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேறு எப்படியெல்லாம் அந்த மாணவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க? அட்மிஷன், விசா, இது மட்டும்தான். அவ்வளோதான். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவை, அவங்களுக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணுவோம், மாற்று கருத்து இல்லை. பட் அன்றைக்கி ஒரு அம்மா கூப்பிட்டுட்டு உங்கள் சார் வந்து நிகழ்ச்சியிலலாம் அவ்வளோ பேசுகிறாரு, நேரலை நிகழ்ச்சியிலலாம் அவ்வளோ பேசுகிறாரு, ஆனால் நான் ஒரு உதவி உங்கள் ஸ்டாஃப் கிட்ட 1 மாதமாக கேட்டுட்ருக்கிறேன், அது யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே. அப்புறம் எனக்கு ரீச் அவுட் பண்ணாங்க. சொல்லுங்கள் மேடம், என்ன பண்ணணும் சொல்லுங்கள். என் பையன் 49 மார்க் வாங்கிட்டான், நீங்கள் சொல்லி 1 மார்க் போட முடியாதா? உங்களெல்லாம் நம்பி தானே நான் அனுப்புகிறேன். ஓகே. உங்களெல்லாம் நம்பி தானே நான் அனுப்புகிறேன், எனக்கு 1 மார்க் போட்டு என் பையனை ஏன் நீங்கள் பாஸ் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. சாரி மேடம், எனக்கு அந்த அளவுக்கு சேவைகள்லாம் நாங்கள் இல்லை எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு கூட நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம மேலே எப்படி இருக்கும்? ஒரு வருத்தம் தானே இருக்கும். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதெல்லாம் நான் சொன்னால் அவர் போட்டுருவாரா? இல்லை நான் சொல்வேன்னு தான் இவங்க நினைக்கிறாங்களா? இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. ஆனால் நான் எதையுமே பொருட்படுத்துறதில்லை. நம்ம நோக்கம் என்ன? நம்ம இப்போ 2 months பிஃபோர் யூரோப் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்த்தோம். அவங்க நேரில் வந்து சார் எங்கள் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண, சார் என்னோட ஒய்ஃப், என் பசங்க நீங்கள் தான் சார் அனுப்பிச்சிங்க, 2016 நான் வந்தேன், 2017 வந்தேன் அப்படின்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு ஆனந்தம், அதே மன நிறைவு. அதே சமயத்தில்
அவன் வெற்றி பெற்றது என்னாலதான்றது மக்கள் தயவு செஞ்சு யாரும் நினைச்சுக்கிறாரு. உங்களாலும் கூட சார் ஒரு 0.001% தோழர், புரியுதுங்களா? ஒரு மெசஞ்சர் தான் நம்ம. சரி, அதே சமயத்தில் அந்த மாணவன் அங்கே போய் வெற்றி பெறலைன்னாலும் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஐ ஆம் ஒன்லி எ ஃபெசிலிட்டேட்டர். நான் இங்கே யூரோப் ஜாப் சென்டர் நடத்தலை, யூரோப் ஸ்டடி சென்டர் ஃபார் ஃபண்டமெண்டல் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் அ டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஓகேங்க சார். தட்ஸ் இட். சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். ஒரு 3 நிமிஷத்தில் நீங்கள் இந்தந்த புல்லட் பாயிண்ட்ஸை நீங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயங்களையும் திரும்ப ரீகால் பண்ணி மாணவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பெற்றோர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன நல்லா சொல்லுவீங்க சார்? ஸோ புல்லட் பாயிண்ட்ஸாக நீங்கள் சொல்லணும். கண்டிப்பா ஒரு சம்மரி மாதிரி, ஒரு யூடியூப் வீடியோக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ ஓடும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2026 இன்டேக் இந்த வருஷம் கல்வி ஆண்டில் ஜாயின் பண்ண போகிறாங்க. தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கோர்சஸில் சேருங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க ஏஐ தான் ஃபியூச்சர்னு நினச்சிக்கிட்டு அதே கோர்ஸை எடுத்து எல்லாரும் மாட்டிக்காதீங்க. நம்ம டெய்லி நீங்கள் நியூஸ் படிக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் ஆச்சும் டெக் லே ஆஃப் பற்றி இருக்கா இல்லையா? இப்போ லேட்டஸ்ட்டாக 8,000 பீப்புளை வந்து மெட்டாவில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதிகப்படியாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ரேஷியோவை கொலாப்ஸ் பண்ணது தான் எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சது. பட் இன்னைக்கு ஆனால் ட்ரெண்ட் ரிவர்ஸ் நம்ம ஒரு ரிப்போர்ட் ஸ்டார்டிங்லேயே படித்தோம். ஸோ தயவு செஞ்சு கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸையும் தேர்ந்தெடுத்து படிங்க. மெக்கானிக்கல் கெமிக்கல் ட்ரிபிள் ஏரோநாட்டிக்ஸ், ஏவியேஷன் இந்த மாதிரியான கோர்சஸுமே எடுத்து படிங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இப்போ கோர்சஸ்ன்றப்போ ஞாபகம் வருது, யூரோப் கண்ட்ரீஸில் என்ன மாதிரியான இதுலேயே என்ன கோர்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? அங்கே எல்லா விதமான கோர்சஸும் இருக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சைபர் செக்யூரிட்டிலாம் பேச்சுலர்ஸில் கோர்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் இங்கே சும்மா இதை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேச்சுலர்ஸ் ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் படிங்க. இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. பட் நீங்கள் பேச்சுலர்ஸில் மெக்கானிக்கல் இருக்கும், மாஸ்டர்ஸில் வேணால் ஸ்பெஷலைசேஷன். ஓகே. ஸோ இது முக்கியம். நம்ம பேச்சுலர்ஸில் எது தேர்ந்தெடுக்கிறோம், மாஸ்டர்ஸில் எது தேர்ந்தெடுக்கிறோம். அண்ட் முக்கியமாக கல்லூரியுடைய நோக்கத்தை பாருங்கள். வியாபாரம் தான் அந்த கல்லூரியின் குறிக்கோள்னா அதில் தலையை விட்டு மாட்டிக்காது. ஓகேங்க சார். அது ஒன்று. பசங்க தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க. இன்றைக்கி நீங்கள் இங்கே படிச்சுட்டு இருந்தால் கூட யூடியூப் இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதில் அவங்க கன்சிடர் பண்ணி அது மூலியமாகவுமே அவங்க வந்து படிக்கலாம். ப்ளஸ் நாங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ப்ரொமோட் பண்ணுறோம். அடுத்து இந்த 2027 இன்டேக்குக்கே செப்டம்பருக்கு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி தே ஹவ் என்ரோல்ட். ஸோ ஃப்ரீ 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில், முக்கியமாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்கலாம். ஓகேங்க சார். இவ்வளோ நேரம் நம்ம நாட்டோட கல்வி முறை எப்படி இருக்குது, யூரோப் நாடுகளில் எப்படி இருக்குது, யூரோப் ஸ்டடி சென்டர் அங்கே சென்று மாணவர்களை படிக்க வைப்பதற்கான என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது குறித்து விரிவாக விளக்கியதற்காகவும் ஆலோசனை வழங்கியதற்காகவும் நன்றி சார். தேங்க்யூ மோகன். நேயர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.